அன்பர் அருட்பணி செய்ய அண்ணாமலையாரை கைதொழுது. வாய் பேச முடியாத ஓமை சிறுமிக்கு வாக்கு தந்த வாழ்வு தந்த வண்ணச்சோர் வரதராஜ பெருமாளை பற்றி அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். கள்ளக்குறிச்சியிலிருந்து சங்கராபுரம் செல்லும் சாலையிலே 3வது கிலோமீட்டரில் மாமாந்தூர் கைகாட்டியில் இறங்கி அங்கிருந்து 1 கிலோமீட்டர் நடந்தால் வண்ணச்சூர் கிராமத்தை அடையலாம். அங்கே கோமுகி நதியின் வடகரையிலே பூதேவி ஸ்ரீதேவியுடன் சேவை சாதித்து வருகின்றார் வரதராஜ பெருமாள். அந்த வண்ணச்சூர் கிராமத்திலே வாய் பேச முடியாத ஊமை சிறுமி தினசரி வரதராஜ பெருமாளை சேவித்துவிட்டு காட்டிற்கு சென்று ஆடு மாடுகளை மேய்ப்பது வழக்கம். அப்போது பெருமாள் லீலை புரிய தொடங்குகின்றார். காட்டிற்கு அவளை தொடர்ந்து சென்ற பெருமாள் அவளது நாக்கிலே மனித உருவம் கொண்டு தேனை தடவுகின்றார். பிறந்ததிலிருந்து வாய் பேச முடியாத ஊமை சிறுமி மனித ரூபத்திலே பெருமாள் சென்று அவளது நாக்கிலே தேனை தடவியுடன் சரளமாக பேசத் தொடங்குகின்றாள். இதனை அறிந்த ஊர் மக்கள் ஆச்சரியத்திலே மூழ்கி வரதராஜ பெருமாளை வந்து சேவிக்கின்றார்கள். இன்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், வெளிநாடு சொல்வோர் ஆகியோர் வரதராஜ பெருமாளை வந்து சேவித்து பலங்களை அடைகிறார்கள். சனிக்கிழமை தோறும் வண்ணச்சூர் கிராமத்திலே ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்த அருளி சேவை சாதித்து வருகின்ற வரதராஜ பெருமாளுக்கு சனிக்கிழமை தோறும் தேனினால் அபிஷேகம் செய்கின்றார்கள். அந்த தேனை திக்கற்ற வாய் பேச முடியாத ஊமைகளுக்கும் திக்கு வாயர்களுக்கும் அந்த தேனை நாக்கிலே தடவும் பழக்கம் இன்றளவும் உள்ளது. ஆக வாய் பேச முடியாத ஊமை சிறுமிக்கு வாழ்வு தந்த வாக்கு தந்த வண்ணச்சூர் வரதராஜ பெருமாள் கோவில் கள்ளக்குறிச்சியிலிருந்து சங்கராபுரம் செல்லும் சாலையிலே 3வது கிலோமீட்டரிலே மாமாந்தூர் கைகாட்டியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள வண்ணச்சூர் கிராமத்திலே அமைந்துள்ளது. ஓம் நமச்சிவாய. அன்பர்